ஹலோ, வெல்கம் டு ரமேஷ் கிச்சனுங்க. நீங்களும் இந்த மாதிரி லெமன் ரைஸ் வீட்டிலே செஞ்சு பார்க்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு. ஒரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது சூடாகிற நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். கடுகுலாம் நல்லா பொரியட்டும். ஒரு 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கிறோம். நமக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வருங்க, அதனால் இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குன்னு அதுவும் சேர்த்துக்கிறோம். அப்புறமா ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதுவும் நல்லா பொடியாக நறுக்குண்டுங்க, அதையும் சேர்த்துக்கிறோம். சும்மா ஒரு 4 கறிவேப்பிலை அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா அதையும் போட்டுக்கிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓரளவுக்கு வதங்கின நேரத்தில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ரைஸுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இந்த கடாய் ஃபுல்லாக ரைஸ் வருது அப்படின்னா ஒரு 4 எலுமிச்சப்பழம் புளிப்பு எலுமிச்சப்பழம் புழிஞ்சி கொட்டெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு வெறும் இந்த தண்ணியை விட்டுக்கிறோங்க. விட்டுக்கிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா இப்போ வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் எல்லாம் வேகட்டும், நல்லா வேகும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ், ஜஸ்ட் 2 மினிட்ஸு மூடி போட்டு வச்சுருவோம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா நமக்கு இதாகிடுச்சு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே இது நல்லா ஆற வச்சுட்டு, சாதமும் வந்து இதை பாருங்கள், சாதமும் வந்து ஆறி இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே ஆற வச்சுட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் தூவிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நமக்கு ஆறிடுச்சு. இப்போ வந்து புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரைஸ் இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா ரைஸும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. லெமன் ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, க்ரன்ச்சியாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வருதுன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.